الله وبركاته. الحمد لله. شكرا لك يا شيخ، جزاك الله خيرا جزاء. تكلمت أمامنا بكلام واضح عن فضل اللغة العربية وتاريخها ومميزاتها. تقبل الله تعالى خدماتك في تأسيس المدرسة وتربيتها وإداراتها بأموالك وآرائك وأعمالك الفاضلة. الحمد لله. سادسا، لكلمة عميد المدرسة فتهنئ اللغة العربية أي اللغة القرآن، أنا أدعو عميد مدرستنا مدرسة الساعة الثانوية العليا تيم المهندس محمد رياض حفظه الله تعالى. تفضل. السلام عليكم ورحمة الله وبركاته. I think we can do better than this. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. That was better. Alhamdulillah. There was once upon a time, right? ரொம்ப காமெடியாக வந்து சொல்லுவாங்க, நம்ம ஊரில் இருந்து நிறைய பேர் ஜிசிசியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, துபாயில் சவுதியில் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ரெண்டு அரபிஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. டூ அரபிஸ் they used to converse with each other. இப்போ நம்மளால் மூணாவதாக போய் இன்னும் பக்கத்தில் நின்றுட்டு கை வந்துட்டு ஆமீன் 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 வந்து சொல்லுவாங்க. The reason is, okay, அரபியில் பேசினாலே அவங்க துவா ஓதுறாங்க போல அப்படின்னு நினச்சாங்க. அது ஒரு காலம், ரைட்? இப்போ ஒரு காலத்துக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி வந்திருக்கோம். என்னென்னா, உஸ்தாது சொல்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியலை. இருந்தாலும் மீரான் யூசுப் சார் வந்தபோது அஹ்லன் வசஹலன் வெல்கம் தான் பண்ணுறாரு. அப்போ இது வெல்கம் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து வந்துருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரவடி மாதிரி வெடிச்சார் அசீஸ் காஷிஃபி. அவர் வந்து வெடிக்கும் போதே தெரிஞ்சிச்சு, அரபி லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் அரபி கற்றுக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தெரியும். அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்குது. மூணாவது சந்தோஷம், முக்கியமான சந்தோஷம் என்னென்னா, நம்ம மொய்தீன் காக்கா வந்த உடனே கண்ணியம் மிக்க அப்படின்னு தமிழில் ஆரம்பிச்சோட பசங்க வாயில் எல்லாம் வந்து சிரிப்பு, வாயெல்லாம் பல. அது வரைக்கும் இறுக்கமாக இருந்த பசங்க நான் பார்த்துட்டே இருக்கிறேன். பசங்கள்லாம் என்ன எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண, ஏன்னா சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியலை. கொஞ்சம் கொஞ்சம் அவர் பறந்து வாஜிப்னு சொன்னது புரிஞ்சுது, அரிஸ்டாட்டில்னு சொன்னது புரிஞ்சுது. கண்டிப்பாக வந்து அரபி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது, ரைட்? ஸோ இந்த ஸ்மைல் வந்து இது இக்னரன்ஸ்னால வரக்கூடிய ஸ்மைல் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம டாக்டர் மொய்தீன் காக்கா வந்து சொன்னாங்க, we have not learned the language of the Quran. ஸோ அதனால் வர்றது தான். அதாவது இட்ஸ் அன் அரபிக் லாங்குவேஜ் டே, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. பட் அரபிக் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னால், அது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதோ அல்லது இங்கே உள்ளதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ இல்லை. நம்ம எல்லாருமே வந்து அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்லீம்லாம் ஆயிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அப்போ குரானை ஓதும் போது நம்ம அல்ஹம்து சூரா ஓதுறோம், அது கூட துணை சூரா ஓதுறோம், அதுக்கப்புறம் வந்து ருக்கூலையும் சுஜூதுலையும் அத்தையாத்துலையும் ஓதுறோம்னு சொன்னால் அது அர்த்தம் தெரிகிற அளவுக்காவது வந்து நமக்கு லாங்குவேஜ் ஆஃப் த குரான் விச் இஸ் த அரபிக் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கு இந்த வயசு வந்து உங்களுக்கு சூப்பரான வயசு. யூஆர் ஆல் +2 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிரமாதமான வயசு. ஸோ ஏன்னா நான்லாம் வந்து அரபி கற்றுக்கணும்னு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பெரிய லெவலில் இங்கே இல்லை. இப்போ நாங்கள் கடல் தாண்டி போய் குரானோட அரபிக்கை போய் ஒரு 26 நாள் உஸ்தாத் நோமான் அலிகான், உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, மலேசியாவில் போய் அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிச்சுட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் வேறு எந்த ஸ்கூல்லையும் இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஸ்கூலில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நான் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு லாங்குவேஜை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், எஸ்பெஷலி நார்த் இந்தியா. இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஹிமாச்சல் பிரதேஷ் போகக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அங்கே ஹிந்தி இஸ் த லாங்குவேஜ், தி ஸ்பீக் ஹிந்தி, ரைட்? ஸோ ஹிந்தி தான் வந்து பேசுகிறாங்க. அப்போ ஒரு 10-15 பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு 2 பேர் சவுத் இந்தியாவிலேருந்து போயிருக்கோம். 10 பேர் அவங்களுக்கு இடையில ஹிந்தியில் வந்து ஜோக் சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் பக்கத்தில் இருந்துட்டு டிரான்ஸ்லேஷன் சொல்ல வேண்டியது. ஜோக்குங்கிறது அந்த இன்ஸ்டன்ட்டில் தெரிஞ்சு சிரிச்சாதான் வந்து அது நல்லாயிருக்கும். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் போட்டு சப்டைட்டில் போட்டுலாம் வந்து ஜோக் வந்து ரசிக்க முடியாது, ஜோக்குங்கிறது. பட் குரான் வாஸ் நாட் அ ஜோக். ஸோ Allah is actually trying to communicate with us. He is actually communicating with us through
த குர்ஆன். ஸோ அப்படிங்கும்போது அந்த கம்யூனிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக விளங்கிக்கணும். ஸோ அதற்காகவாவது வந்து த லாங்குவேஜ் ஆஃப் குர்ஆனை நம்ம வந்து படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஐ வில் கிவ் யூ 3 letters. 3 letters, right? Whatever that you actually want to be in your life, இந்த 3 letters நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னு வந்து சொன்னால், இந்த 3 letters சொல்லக்கூடிய விஷயத்தை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், you will excel in your life. The first letter is yes, alphabet yes. Yes stands for seek. S-E-E-K, seek, தேடுதல். ஒரு மோமேனுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு எப்பவுமே தேடுதல் இருக்கணும். நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம், அழகிய எடுத்துக்காட்டு யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். He was actually seeking knowledge. ஒரு செக்லூஷனா வந்து ஹிரா குகையில போய் இருந்து he was actually seeking knowledge. ஏதாவது ஒரு டிவைன் கைடன்ஸ் வராதான்னு சொல்லி he secluded himself from the family, from the crowd, from the community, and he went to Hira and he was actually seeking Allah's guidance, and there came the guidance. எல்லாருக்கும் வரல. யார் வந்து சீக் பண்ணுவாங்களே, யார் whoever is seeking something in life, they will get. So the next alphabet is O, which stands for opportunity. It stands for opportunity. And opportunity will come to everyone, those who seek and those who don't seek. யார் தேடுறாங்களோ யார் தேடலையோ இவங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். Everyone will have because Allah is very, very fair. When it comes to giving His blessings, Allah is very, very fair. So when opportunity knocks, opportunity நம்மளை வந்து தட்டும் போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ யார் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் only those people who seek. ஸோ அந்த சீக்கிங் அப்படிங்கிற அந்த மோட்ல நம்ம எப்பவும் இருந்தோம்னு சொன்னால் we always look for opportunities. Once we seek and once we get the opportunities. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஞாபகம் வரும் விஷயத்தை. கடந்த ஒரு 2 நாளாக நான் படிச்சுட்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், 2034 FIFA வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது? எக்ஸாக்ட்லி சவுதி அரேபியா. ஸோ இன்னும் 10 வருஷம் இருக்கு, அப்படிதானே? இன்னும் 10 வருஷத்துல நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க? You are all 18 years old now, average. You will be 28. You will be settling with a job after your studies, and you will be having a family of your own. Correct? Right. So seek that opportunity. 2034க்கு இப்பவே வந்து சவுதி தயாராயிட்டு இருக்கு. It is going to be a life changing event in Saudi Arabia. அது ஸ்போர்ட்ஸ்னா கூட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு இப்பவுமே வந்து அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த யங் ஜென்ரேஷன். அதுக்கு நமக்கு லாங்குவேஜ் ஆஃப் த அரபிக் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிங்க. The last one, P stands for 3 things. S stands for? O stands for? Okay. P stands for 3 things. When you have the opportunity, start practicing it. P stands for practice. When you practice, you will make progress. The second P. When you practice, you will make progress. Whatever. நீங்க அரபிக் லாங்குவேஜ் கத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. You will make a little progress. Correct? You will make a little progress. நஹ்வுனா என்னன்னு படிப்பீங்க, சர்ஃப்னா என்னன்னு படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. You will make little progress. But it will become very, very tough. Anything that you pursue, it will be definitely tough. அந்த இடத்துல தான் 3வது P ரொம்ப ரொம்ப முக்கியம், which is perseverance, which means விடாமுயற்சி. திரும்ப அந்த முயற்சியை நம்ம விடாம வந்து போய்கிட்டு இருக்கணும். ஸோ SOP ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து சக்சீட் ஆகிறதுக்கு காரணம் இந்த SOP தான், சிஸ்டமேட்டிக் ஆபரேஷன்ஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்ல நமக்குள்ள SOP என்னன்னா, ஆல்வேஸ் கீப் சீக்கிங், always use the opportunities that actually knock at your door, and practice when you are given that particular opportunity to improve your skills, improve your knowledge, and then get into your progress, and always make sure that you patiently persevere. பொறுமையா விடாமுயற்சியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும். எல்லாருமே பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? So wishing you all the best. Now let us all try to learn the language of Arabic in this day. Let us take a commitment to learn at least a few words from the Arabic so that we understand what Allah tries to communicate with us. Jazakallah khairan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, shukran lak. Jazakallahu khairan jazaa. بينت لنا
أهمية اللغة العربية بأنها لغة القرآن الكريم ولغة نبينا محمد صلى الله عليه وسلم. تقبل الله تعالى خدماتك في تأسيس المدرسة وتربيتها وإداراتها بأموالك وآرائك وأعمالك الفاضلة. الحمد لله. تاليا أنا أدعو مدير مدرستنا للتحدث عن فضل اللغة العربية خواجة شريف حفظه الله. تفضل مدير المدرسة.